ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணிதான் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்குறீங்க. உடனே பார்க்கணுன்ற சில பேருடைய தேவையை பூர்த்தி பண்ண முடியாமல் இருக்குது. கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் டைம் எடுத்துக்கணும். கொஞ்சம் அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்புனீங்கன்னா நல்லது. நம்ம இன்னைக்கு முக்கியமான பெயர்ச்சி, செவ்வாயுடைய பெயர்ச்சி பலன்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னன்னா, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. முயற்சி இல்லாம வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் முயற்சி வெற்றி பெறுதா அப்படின்னு கேட்டா அங்கதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு செய்யக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி அடையாம இருப்பது காரணம் நம்மளுடைய எண்ண சிதறல், நம்மளுக்கு நேரம் சரியில்லாம இருப்பது. அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய நேரத்துல சில விஷயங்களை ஜெயிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய மனோதிடம் இல்லாம இருக்கிறது தான் முக்கிய காரணமா இருக்கு. அதுக்கு வெவ்வேறு காலங்கள் இருக்கு. உடல்நிலை சரியினால மனோதிடம் இல்லை, என்னால சில முயற்சிகள் பண்றேன், என்கிட்ட பணம் இல்லை, சில நேரத்துல எனக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஆனா அதை செயல்படுத்தக்கூடிய முறைகள் எனக்கு தெரியல. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் வருது. அதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெறும் பொழுது அவர்கள் முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பா இருக்கு. அதே போல ஒரு போட்டி, ஒரு பிசினஸ் பண்றீங்க, அந்த காம்படிஷன் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கணும். அதே போல எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெற்று வாழ்க்கையில ஒரு பேர் புகழ் வாங்கணும், ஆபீஸ்ல நல்ல ப்ரொமோஷன் இருக்கணும், அந்த ப்ரொமோஷனால ஒரு இன்க்ரிமெண்ட் வரணும். நிறைய பாலிடிக்ஸ் வாழ்க்கையில எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. அது குழந்தைங்கள ஆரம்பிச்சு வயதானவர்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில பாலிடிக்ஸ்ல மாட்டோம். அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் தான் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அந்த செவ்வாய் கிரகத்துடைய தாக்கம். அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கோச்சாரத்துல ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு இடத்துல மாறும். இப்ப 12 ராசி என்பவர்களுக்கும் அவரு கன்னி ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு. இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அந்த முயற்சி வெற்றி அடையுதா இல்லையா, நம்மளுக்கு சில விஷயம் நடக்குதா இல்லையா, என்னென்ன விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா எல்லா ராசிக்கும் அந்த செவ்வாய் பகவான் நல்லதை கொடுப்பாருன்னா இல்லை, சில ராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாங்க. அப்ப சில ராசி என்பர்களுக்கு கெட்டதை கொடுக்க போறாங்க. எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், அதை சார்ந்த பதிவு தான் இது. கவனமா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள். மிதுன ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி, மிகப்பெரிய உயரத்தை நோக்கி நகரக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தில் பயிற்சி ஆகிறார். ரொம்ப விசேஷமான அமைப்பு. 2வது உங்க ராசியாதிபதி வீட்டிலேயே போய் உட்கார போறாரு, கன்னி ராசியிலேயே போய் உட்கார போறாரு. அது பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 29ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் 45 நாட்கள் அடிபொலி. வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு, துயரங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு, வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான 45 நாட்கள். மிஸ் பண்ணாதீங்க. நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், முக்கியமா பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள், வேலை இழப்பு, இது ரெண்டும் அதிகமா இருக்கு. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா பாத்தீங்கன்னா வேலையில ஒரு ரெகுலரான வருமானம் இல்லை, வேலை சரியா இல்லை, வேலையில ஒரு ப்ரொமோஷன் இல்லை, வேலையில ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை, எங்க போனாலும் என்ன துச்சமா மதிக்கிறாங்க, பாலிடிக்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் சூப்பரா இருக்கு. அதுல அடுத்த நிலைக்கு செல்வதற்கு இந்த செவ்வாய் ஒரு முக்கியமா காரணமா இருக்க போற. காரணம் என்னன்னா, கேந்திர ஸ்தானத்தில் செவ்வாய்க்கு நல்ல பார்வைகள்லாம் உண்டு. செவ்வாய்க்கு 7ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்க போறாரு, 11ஆம் வீட்டை பார்க்க போறாரு. இதுக்கு மேல வாழ்க்கையில வேலை செய்யறவங்களுக்கு என்ன வேணும்? நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரம், பெரிய பேர் புகழ் வாங்கக்கூடிய நேரம், ஆபீஸ்ல நல்ல ஒரு ஃபேம் வரும். உங்க பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்வீங்க, அதுல ஒரு பெரிய பாராட்டு கிடைச்சு அதுவே உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு.
வேலை இல்லாம இருக்குன்னா கவலையப்படாதீங்க, வேலை கண்டிப்பா கிடைக்கும், நல்ல பொசிஷன்லேயே கிடைக்கும். வேலை மாற்றம் பண்ணணும் சில பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா கடன் அதிகமா இருக்கனால கொஞ்சம் சம்பளம் அதிகமா இருந்தா கடன் பிரச்சனையை தீர்க்கலாம்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. நீங்க அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். வெளியூர் போய் வேலை பார்க்கலாம், வெளிநாடு சென்று வேலை பார்க்கலாம். வெளிநாட்டுல இருக்கவங்க வேற ஊர் சென்று வேலை தேடுவது சிறப்பு. அதெல்லாம் கிடைச்சதுன்னா லைஃப் சூப்பரா செட்டில் ஆயிடுவீங்க, அது டவுட்டே கிடையாது. வெளிநாடு வேலை இருந்தா எடுத்துங்க, பக்கவா ஃபேமிலியோட போட்டு டோட்டலா செட்டில் ஆயிடுவீங்க. பிஆர் வாங்கி அங்கேயே பர்மனண்டா செட்டில் ஆகுறதுக்கான வாய்ப்பு இந்த செவ்வாய் பவன் கொடுக்க போறாரு. அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்க சார், கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பா கிடைச்சிடும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல மிதுன ராசி என்பவருக்கு தொழில ஒரு மிகப்பெரிய லாபம், பெரிய வாய்ப்புகள், தொழில ஏற்றம், தொழில பாத்தீங்கன்னா ஒரு உச்சத்தை அடையக்கூடிய நேரம். நீங்க விற்கிறது, நீங்க என்ன ரேட்டு கோட் பண்ணி கிடைக்கும். நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப யாரெல்லாம் மிதுன ராசியா இருக்கீங்களோ, பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஜென்ரலா ஏதாவது ஒரு பிசினஸ்ல ஏதோ ஒரு கொட்டேஷன் கொடுப்பீங்க, ஏதோ ஒரு பொருளை விற்பீங்க. அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க அந்த ரேட்ல ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணுங்க, அதை ஒரு கோட்டா கொடுங்க, இல்ல அந்த ரேட்டை எது அதிகமா வச்சுப்பீங்க. கண்டிப்பா அந்த பொருள் விற்கும், அந்த கொட்டேஷன் சாங்ஷன் ஆகும், உங்களுக்கு ஆர்டரா மாறும். அதன் மூலமாக ஒரு பெரிய லாபத்தை, கணிசமான தொகையை சம்பாதிக்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல தொழில ஏற்பட்ட கடனுக்கு ஒரு நிவர்த்தி வரும், ஏதாவது ஒரு வகையில பணம் வரும், அந்த கடனை டக்குன்னு கட்டிடுவீங்க. அதே மாதிரி நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் மிதுனராசி என்பதெல்லாம் இருக்கீங்க, ஜுவல்ஸ் எல்லாம் திருப்புவீங்க, அதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். வீட்டுல பாத்தீங்கன்னா மனைவி சொல்லுவாங்க, ஒரு பொட்டு நகை கூட இல்லை போட்டுக்கிறதுக்கு, மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடாமலாம் இல்லை. நிறைய உங்களுடைய மனைவி நினைச்சிட்டு இருப்பாங்க, அவர் எங்கெங்க அதெல்லாம் பத்தி கவலைப்படல. அப்படிலாம் கிடையாது. மிதுன ராசி என்பவர்களுக்கு அந்த கவலை இருந்துட்டு தான் இருக்கும். மனைவியை பற்றிய சிந்தனை, கணவரை பற்றிய சிந்தனை இல்லாத மிதுன ராசி என்பது கிடையவே கிடையாது. மனைவிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிடும், நம்ம பணம் வரதுக்காக வெயிட் பண்றேன் சார், வந்துன்னா சொல்லாம செஞ்சுன்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இந்த வாய்ப்பு, இந்த நேரத்துல அதை செய்யலாம், அதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே கிடைக்கும் சார், அதெல்லாம் வாங்கக்கூடிய நேரம். நான் வேணா சேலஞ்ச் பண்றேன், அடுத்த 45 நாட்களுக்குள்ள ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், அதெல்லாம் யோசனை பண்ணக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளும் பண்ணுவீங்க, சும்மா கிடையாது, சும்மா உட்காந்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பா அதுக்கான சூழ்நிலை வரும். ஒரு வீடு கட்டலாம், ரெனோவேட் பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரும். அதே போல ஒரு வண்டி வாங்கலான்ற ஒரு எண்ணங்கள் வரும். ஆடி மாசத்துல என்ன ஆஃபர் பார்ப்போம், பேப்பரை பார்த்தோன்னே உங்களுக்கு தகுந்த மாதிரி அதுல அப்படிதான் வரும். ஆடி மாசத்துல இந்த கார் வாங்கினா ஆஃபர் ஃப்ரீ, அதே மாதிரி வீடு வாங்குங்க உங்களுக்கு இந்த ரேட்ல கொடுக்குறோம், அப்படிலாம் வரும். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா வீடு வாங்கக்கூடிய நேரம், இடம் வாங்கக்கூடிய நேரம். அதே மாதிரி சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், விற்க முடியாம இருக்கு, சொத்து வச்சுக்கோங்க, அதெல்லாம் விற்கக்கூடிய நேரம், அதுல பெரிய லாபம் கிடைக்கும். கொஞ்சம் அதிகமா ரேட் சொல்லுங்க. இப்ப ஏற்கனவே ஒரு ரேட் சொல்லிட்டு இருப்பீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு கிரவுண்டு 10 லட்சம், சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், இல்ல ஒரு சென்ட் 2 லட்சம் அப்படின்னு சொல்றீங்க வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணுங்க, ஒரு 20% ஏத்துங்க. இல்ல நான் இந்த ரேட் வந்தா கொடுத்துலான்னு இருக்கேன், டக்குன்னு யாராவது பையர் வருவாங்க, சேல் பண்ணிட்டு வெளில வந்தாலும். அதற்கான முயற்சிகள் செய்யக்கூடிய நேரம். அதே போல இந்த காலகட்டத்துல சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள், அது இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் தீர்க்கக்கூடிய நேரம். அது எவ்வளவு பெரிய வில்லங்கமா இருந்தாலும் அழகா கூப்பிட்டு பேசி இந்த 45 நாள்ல தீர்த்து அந்த சொத்துல இருந்து வெளில வந்துருவீங்க. அதே போல இந்த காலகட்டத்துல பூர்வீக சொத்து கிடைக்கும், அம்மா அப்பாவுடைய ஆதரவோட உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இல்ல பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள்லாம் அதெல்லாம் தீர்க்கக்கூடிய நேரம். பூர்வீகத்துல ஏதாவது வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கட்டலாம், அதெல்லாம் அமைப்பு உண்டு. அதே போல இந்த காலகட்டத்துல அம்மாவளி உறவுகள் மூலமாக, அம்மாவளி மூலமாக ஏதாவது பண வரவுகள் உண்டு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல இந்த காலகட்டம் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம், திருமணம் நடைபெறக்கூடிய நேரம். ஏன்னா செவ்வாய் 4ஆம் வீட்டுல இருந்து 4ஆம் பார்வையா 7ஆம் வீட்டை பார்ப்பாரு. அப்ப செவ்வாய் தோஷம் இருக்கு, ராகு தோஷம் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல நிறைய பேருக்கு 2ஆம் திருமணம் செய்து வைக்கக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். 2வது குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க சில பேர், அவங்களுக்குலாம் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம், வெளியூர் போய் வேலை பார்க்கலாம், ஒரு டிரான்ஸ்ஃபர் வரும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் நிறைய பேருக்கு. இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணுங்க. பாருங்க, எக்ஸாம்ஸ் இல்லை, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸாம்லாம் இந்த காலகட்டத்தில் எக்ஸாமே தேவையில்லை, நீங்க இந்த காலகட்டம் நான் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுவேன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க, அதுக்கான படிப்பை படிங்க, அந்த யோசனைகளை யோசிங்க, பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுங்க, கண்டிப்பா கிடைச்சே தீரும். அதே மாதிரி போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்கள், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஜிஆர்இ, டோஃபல் எல்லாம் ஜெயிப்பீங்க. அதெல்லாம் இந்த 45 நாள் ஷெடியூல் பண்ணுங்க. சார் நான் பாதி ப்ரிப்பேர் பண்ணல சார், அதை பத்தி கவலைப்படாதீங்க, அட்டெம்ப்ட் பண்ணுங்க, ஜெயிச்சிருவீங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பதவிகள் கிடைக்கும், ப்ரொமோஷன்ஸ் வரும், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியில இருந்து ஒரு புதிய நபர்
உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அந்த உதவியை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணி உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்துட்டீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி. ஏன்னா லாபாதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. மிகப்பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம். அது எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, பெரிய லாபம் வரும். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெறும் பொழுது நம்ம சொன்ன நெகட்டிவான பலன் கூட பாசிட்டிவா இருக்கும். நம்ம பாசிட்டிவா சில பலன்கள் சொல்லியிருப்போம். அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல டபுள் பாசிட்டிவா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல சில தசா புத்திகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்குது. அதுல பாத்தீங்கன்னா சனி திசை, ராகு திசை, கேது திசை அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்களின் திசை பிரச்சனையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு பாத்தீங்கன்னா சுக்கிர திசை, புதன் திசையே சுப கிரகமா இருந்து கூட கெட்டதை கொடுத்துருக்கும். நிறைய பேருக்கு நோய், கடன், பிரிவினை இது சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு. அதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் ஒரு நோட்ல எழுதுன மாதிரி வேணும்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுல பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்டீங்க. நோட்லயும் எழுதி கொடுப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அதுல கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி குறிச்சு கொடுக்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, இது மட்டும் இல்லாம பிரசன்ன முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஒரு கோவில்ல பார்க்கக்கூடிய தேவ பிரசனம், நீண்ட கால கர்மாவை பார்க்கக்கூடிய அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புல சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.